Hi friends, wish you all happy new year. Next technology வந்து பாத்தீங்கன்னா EV system. இந்த EV சிஸ்டத்துல இப்ப இருக்கக்கூடிய கார், பைக் எல்லாமே EV சிஸ்டத்துல வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால மெயின்டெனன்ஸுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுவாங்க. கம்பெனிஸ்லயும் தேவைப்படுவாங்க. இல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு ஆத்தரைஸ்டு பிரான்ச்சஸ் கூட அந்த EV சிஸ்டத்துக்கு வந்து இவி காருக்கு வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பிரான்ச்சைஸ் என்கொயரி கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நீங்க ஓனா கூட ஷாப் வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு பிஃபோரா வந்து நீங்க நல்ல எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். மெயினா ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செமஸ்டர்லயும் மெயினா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் வந்து நல்லா படிங்க. அதனுடைய காம்போனன்ட் ஆப்ரேஷன் நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ப்ராக்டிக்கலா அந்த காம்போனண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ண தெரிஞ்சுங்க. ஏன்னா இவி சிஸ்டத்துல பொறுத்த வரைக்கும் 3 யூனிட் தான். இந்த 3 யூனிட்ல தான் காரு கண்ட்ரோல் ஆகும். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட், பிடியு, பிடியு, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூனிட், எம்சியு, மோட்டர் கண்ட்ரோல் யூனிட், எம்சியு. ஸோ இந்த 3 டிவைஸ்லயுமே எலக்ட்ரானிக் காம்போனன்ட் தான் இருக்கு. ஸோ இதுல எல்லாமே பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இன்வெர்டர் சர்க்கியூட் இருக்கும், மோட்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சர்க்கியூட் ஐஜிபிடி வழியா தான் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்டும் டெஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம். ஸோ அடுத்த ஆளப்போகும் இந்த சொசைட்டி ஆளப்போகும் இன்ஜினியர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ல ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாய், தேங்க்யூ.